بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر، وقال أيضا وإثمهما أكبر من نفعهما، وقال أيضا كذلك يبين الله لكم الآيات. சதகல்லாஹு மௌலானல் அதீம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் விரிவாக விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 218 ஆயத்துகளை முடித்து 19 25வது ஆயத்துகள் வரை நாம் பார்க்கிறோம். இதிலே வரிசையாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரும் தர்த்தீபிற்கு ஏற்ப, அவர்களுடைய அந்த வரிசைக்கு ஏற்ப நாம் அதே போங்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக அல் முனாசபத் என்று சொல்லக்கூடிய தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்ததாக லொகத் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அடுத்ததாக இலக்கிய நயங்கள், தப்சீர் என்று சொல்லுவார்கள், தப்சீரை கொண்டு வந்து விளக்குவார்கள், விளக்கக்கூடிய அவர்களுடைய விஷயங்கள். அடுத்ததாக கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பேசுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கு நாம் இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பேச போகிறோம். இப்பொழுது நாம் இலக்கிய நயங்கள் சம்பந்தமாகத்தான் இதிலே பார்க்க போகிறோம். இங்கு வந்து ஆயத்துகளில் உள்ள இலக்கியங்கள் என்ன, அல்லாஹு தாலா அதை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றான், அதன் மூலம் வார்த்தைகள் ஏற்படக்கூடிய அழுத்தம், அந்த கருத்துக்களில் ஏற்படக்கூடிய ஆழம், இவைகளை எல்லாம் இந்த இலக்கிய நயங்கள் சம்பந்தமாகத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது பாடத்தின் வரிசையில் பார்த்தால் இது 321வது பாடம், 321 என்ற பாடத்தை தான் பார்க்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அத்தஃலீலு வத்தஷ்பீஹ். அத்தஃலீலு வத்தஷ்பீஹ் என்பதைத்தான் இங்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அத்தஃலீல் வத்தஷ்பீஹ், தஃலீலும் தஷ்பீஹும், இதைத்தான் பார்க்க போகிறோம். தஃலீல் என்றால் விளக்கமாக சொல்லுதல், தஷ்பீஹ் என்றால் ஒப்புமை, ஒப்பிடுதல் என்பது நாம் ஏற்கனவே சில பாடங்களிலே தஷ்பீஹுடைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். சரி, இங்கு இது சம்பந்தமான விஷயங்களும் இன்னும் சில இலக்கிய விஷயங்களையும் இங்கு பேசப்படும். வாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம், அதன் தெளிவினை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகா, அல் பலாகா சம்பந்தமாக பார்க்கிறோம். இலக்கிய நயம். அல் லுகா முதலாவது வரும், லுகத் அகராதி அல் முனாசபத் முதலாவது கொண்டு வருவார்கள். அடுத்ததாக அல் லுகா என்று அகராதி சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும், அல் லுகா. அடுத்ததாக அத் தஃப்சீர் என்று கொள்ளப்படும். அடுத்ததாக அல் பலாகா. அடுத்ததாக அல் ஃபவாயித். இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக கொண்டு வரப்படும். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் லுகாவை முடித்து விட்டோம், முனாசபத்தை முடித்து விட்டோம், இந்த ஆயத்துகள் சம்பந்தமான தஃப்சீர்களையும் படித்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது அல் பலாகா. அல் பலாகாவில் முதலாவது கொண்டு வந்திருக்கக்கூடிய இபாரத் என்ன? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள் ஹம்ரி மதுவை பற்றியும், வல் மைசிர் மைசிரை பற்றியும், சூதாடுதலை பற்றியும் கேட்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரி, ஃபீஹி இதிலே ஈஜாசும் பில் ஹதிஃபி, ஈஜாசுன் பில் ஹதிஃபி, ஹதிஃபை கொண்டு இஜாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இஜாஸ் என்பது சம்பந்தமாக நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதுதான். ஒவ்வொரு இடங்களிலேயும் அதை சொல்வது ஏனென்றால் பார்க்கக்கூடியவர்களுக்கு இலகுவாக தெரிந்து புரிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எங்கு வந்தாலும் ஓரளவு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு செல்கிறோம். ஆரம்பமாக இது சம்பந்தமான பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இதில் பாருங்கள், ஃபீஹி ஈஜாசும் பில் ஹதிஃபி, ஹதிஃப் செய்வதை கொண்டு, ஒரு விஷயங்களை போக்குவதை கொண்டு சுருக்குதல்.
ஐ அதாவது அன் ஷுர்பில் ஹம்ரி வ தஆத்தில் மைசிரி. அப்ப யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி. அப்ப யஸ்அலூனக அன் ஷுர்பில் ஹம்ரி, மது அருந்துவது சம்பந்தமாகவும், வ தஆத்தில் மைசிரி, சூதாட்டத்தில் சூதாட்டத்தின் புழக்கங்கள், சூதாட்டத்தில் ஈடுபடுவது சம்பந்தமாகவும் அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல எந்த வார்த்தையெல்லாம் போக்கப்பட்டிருக்கு? ஷுர்புங்கிற வார்த்தை, தாத்தி என்ற வார்த்தையை போக்கி இருக்கிறது. இப்ப ஈஜாஸ் என்றாலே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது இல்முல் பதியுடைய வகையை சார்ந்தது தான். ஈஜாஸ் என்று வரும் பொழுது இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்து விட வேண்டும். ஒன்று முசாவாத். அல் முசாபாத் என்பது ஞாபகத்தில் வர வேண்டும். முதலாவது முசாபாத், அடுத்ததாக அல் இத்னாப், அடுத்து ஈஜாஸ். அப்ப இதுல மூணு விஷயம் உங்களுக்கு. முசாவாத் என்பது நடுநிலைமையானது, ஈஜாஸ் என்பது சுருக்குதல், இத்னாப் என்பது அதிகரித்தல். முசாவாத்திற்கு உதாரணம், வமா துகத்திமு லி அன்ஃபுசிஹிம் மின் கைரின் லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும், உங்கள் நஃப்ஸிற்கு நீங்கள் எந்த ஒன்றை முற்படுத்தினீர்களோ, தஜிதூஹு இன்தல்லாஹ், அதை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக வருகிறது. அப்போ இந்த இடத்துல தாபீரை கொண்டு நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. இதில் அதாவது முதலாவது முசாவாத். முசாவாத் என்றால் என்ன? வார்த்தைகளும் கருத்துக்களும் சமமாக இருக்கும். வார்த்தைகளும் கருத்துக்களும் சமமாக இருக்கும். அந்த முகாத்தபுடைய அந்த நிலையை கவனித்து அந்த விஷயங்களை சொல்லப்படும். சரி, இப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ்விடத்தில். அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே சமமாக இருக்கிறது. அப்போ சமமாக இருந்தால் அதற்கு பேர் முசாவாத் என்று சொல்லப்படும். இத்னாபுடைய வகை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் அடுத்த பாடத்தில் வருகிறது. இருந்தாலும் மேசாக சொல்லிக்கொள்வோம். இத்னாப் என்பது வார்த்தை அதிகமாக இருக்கும், கருத்து சுருக்கமாக இருக்கும். தனஸ்ஸலுல் மலாய்க்கத்து என்று சொன்னால் போதும். வர்ரூஹு ஃபீஹா என்று அந்த மலாய்க்காவுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக சொல்கிறோம். சரி, இங்கு நாம் சொல்வது ஈஜாஸ். ஈஜாஸும் பில் ஹத்ஃபி. ஈஜாஸ் என்று சொல்லும் பொழுது, ஈஜாஸ் அதாவது கருத்துக்கள், எழுத்துக்கள் சுருக்கமாக இருக்கும், கருத்து ஆழமாக விசாலமாக இருக்கும். ஈஜாஸ் என்பது இரண்டு வகைப்படுகிறது. ஈஜாஸ் ரெண்டு வகைப்படும். ஈஜாஸும் பில் கஸ்ரி, சுருக்குவதை கொண்டு ஈஜாஸ் செய்வது. அதே போல ஈஜாஸும் பில் ஹதுஃபி, ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ் பண்றது. அப்போ ஒன்று சுருக்குவதன் மூலம் ஈஜாஸ் பண்றது, இன்னொன்று ஹதுஃப் செய்வதன் மூலம் ஈஜாப் செய்கிறது. சுருக்குவதன் மூலம் ஈஜாப் செய்வது என்பது அதில் இபாரத் என்னது, சுருக்கமான இபாரத்தா இருக்கும், சுருக்கமான இபாரத்தா இருக்கும். அதே மாதிரி மானா, அதில் மானாவும் சுருக்கமாக இருக்கும். ஆனால் எந்த விதமான போக்கப்படுதலும் இருக்காது. எதுவுமே போக்கப்பட்டிருக்காது, எதுவுமே போக்கப்பட்டிருக்காது. மானாவும் சுருக்கமாக இருக்கும், இதுவும் சுருக்கமாக இருக்கும். எழுத்துக்களும் சுருக்கம், மானாவும் சுருக்கம். அதுதான் உதாரணமாக தனஸ்ஸலுல், அதுக்கு தான் உதாரணம் சொன்னால் அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள், லஹு அவனுக்கே, அல் ஹல்கு அதாவது படைப்பினங்களும் சொந்தம், வல் அம்ரு அம்ரும் சொந்தம். அப்போ அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் என்பது இதில் சுருக்கமாக இருக்குது, எதுவும் போக்கப்படலை. ஆனால் அதனுடைய மானாவும் சுருக்கமாகத்தான் இருக்கும். அதே போல வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா, இது ஈஜாஸும் பில் ஹதுஃபி. இதில் ஒரு களிமா போக்கப்படலாம், அல்லது ஒரு வாக்கியம் போக்கப்படலாம், அல்லது பல வாக்கியங்கள் போக்கப்படலாம். ஆனால் போக்கப்பட்டதற்குரிய அடையாளம், அதற்குரிய தெளிவு அங்கு என்ன செய்யப்படும், வாக்கியங்களில் அந்த வார்த்தைகளில் காட்டப்படும். அதே போல தான் எனது இங்கும் அதே போன்று ஈஜாசுன். அல் ஹம்ர் என்றாலே ஷுருபு குடிக்கிறது தான், மைசிர் என்றாலே அதனுடைய புழக்கங்கள், அதனுடைய ஈடுபாடு என்பது மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அதன் மூலம் எனது இங்கே போக்கப்பட்டது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. சரி, அதே இதில் தான் இங்கே ஈஜாசும் பில் ஹதுஃபு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஓ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஹிமா. இஸ்முஹுமா அந்த இரண்டினுடைய பாவம், அக்பரு மிக பெரிதாக இருக்கிறது, மின் நஃபஹிமா அந்த இரண்டுடைய பயனை விட, அந்த ரெண்டின் பயனை விட அதனுடைய தீமை இருக்கிறது மிக பெரிதாக இருக்கிறது. ஹாதா மின் பாபி தஃப்சீலி பாதல் இஜ்மாலி.
இது தஃப்சீலுக்கு பின்னால் இஜ்மாலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தஃப்சீலுக்கு பின்னால இஜ்மாலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. தஃப்சீலுக்கு பின்னால்னா என்ன அர்த்தம்? அசல எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் என்று வந்துருச்சு. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதில் அதிகமான பெரிய பாவம் இருக்கிறது. வ மனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு சில கொஞ்சம் பயன்கள் இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. திரும்ப விளக்கமாக சுருக்கமாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு விளக்கமாக இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா, அந்த ரெண்டுடைய பயன் தீமை இருக்கிறதே அதன் பயனை விட அதிகமானது என்பதாக சொல்லப்படுது, பெரியது என்பதாக சொல்லப்படுது. வஹாதா மின் பாபி தஃப்சீலி பாதல் இஜ்மால், சுருக்கமாக சொன்னதற்கு பிறகு தஃப்சீலுடைய பாபிலே இதை நாம் கொண்டு வருகிறோம். வஹுவதென்ன மா யுசம்மா ஃபில் பலாகத்தி, பலாகத்துடைய விஷயத்தில் இதற்கு என்ன பெயர் சொல்லப்படும்? பில் இத்னாப், இத்னாப் என்ற பெயரை இதற்கு வழங்கப்படும். இத்னாப் என்ற பெயர் இதற்கு கொடுக்கப்படும். இத்னாப் என்ற பெயர் தான் இதுக்கு வழங்குறோம். சரி, இப்போ இத்னாபுங்கிற சொல்லும்போது இத்னாப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும். முசாவாத், ஈஜாஸ், இத்னாப் மூன்றும் ஒரே வகையை சார்ந்தது. அதாவது ஒரு மரத்தில் காய்த்த ஒரு மரத்தினுடைய 3 கிளைகள் போன்று. அப்போ அதில் இத்னாப் என்பது எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள் கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கும். அதுக்கு தான் உதாரணம் நம்ம சொன்னோம். இப்போ இத்னாப் வந்து பல வகையாக இருக்குது. இத்னாப் வந்து பல வகைகளுக்காக வேண்டி வரும். இத்னாபுடைய கொண்டு வருதல் என்பது உதாரணமாக ஆமான ஒரு விஷயத்துக்கு பிறகு ஹாஸான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் சொன்னால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி மலக்குமார்கள் சொல்லியாச்சு, அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக சொல்கிறாங்க. மலக்கள் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வந்துடுவார். ஆனால் என்ன செய்கிறோம், பொதுவாக சொன்னதுக்கு பிறகு மலக்குகள் என்று பொதுவாக சொல்லிட்டு குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறது அந்த அவர்களுடைய தனிச்சிறப்பை காண்பிப்பதற்காக. ரெண்டாவது விஷயம், சுருக்கமாக சொல்லிட்டு பொதுவாக கொண்டு வருவாங்க. சுருக்கத்துக்கு பிறகு பொதுவாக கொண்டு வருவாங்க. அது எதுக்குன்னு சொன்னால், அதாவது அந்த ஹாஸுடைய அந்த விஷயத்தை ஒரு கவனிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொதுவான, அதாவது ஹாஸுடைய கவனிப்பு இருக்கணும். ஹாஸுடைய கவனிப்பு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொண்டு ஒரு உதாரணமாக ரப்பியகு ஃபிரிலி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினம் வலில் முஃமினீன வல் முஃமினாத். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டோம், மூமின்கள் மூமினான ஆண்கள் பெண்களில் எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இங்கே எதை சொல்லப்படுது, எக்ஸ்ட்ரா வாலிதை, அதை பெற்றோர்களையும் சேர்த்து சொல்லப்படுது. பெற்றோர்கள் தனியாக மூமின் ஆண் பெண்களில் வந்துடுவாங்க, இருந்தாலும் திரும்ப அவர்களையும் சொல்லப்படுறது இருக்குத, அங்கே கவனிப்பதற்காக வேண்டி சொல்லப்படுது. சரி, அதில் ஒரு ஹாசியத்தை ஏற்படணும், அவங்களுக்கு ஒரு ஹாசியத்தை அதில் விளக்க வைக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி அதான் அவங்களுடைய கவனிப்பு இருக்கணும், தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கவனிப்பு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்து ஒரு விஷயத்த உபுகமாக சுருக்கமாக சொல்லிட்டு விளக்கமாக கொண்டு வர்றது. அது ஏன்னு சொன்னால் கேட்கக்கூடியவருடைய அந்த சிந்தனையில் அந்த விஷயம் பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி திரும்ப கொண்டு வருது. வகலைனா இலைஹி தாலிக்கல் அம்ர் அன்ன தாபிர ஹாவுலாய் மக்தூஉ முஸ்பிஹீன். தாலிக்கல் அம்ருன்னு சொல்லியாச்சு. இந்த அம்ரை நம்ம என்ன செஞ்சிட்டோம், முடிவு செஞ்சிட்டோம். இதில் முபுகமாக சொல்லியாச்சு. அம்ருங்கிறது ஒரு மூடலாக முபுகமாக சொன்னதுக்கு பிறகு அதை ஒரு விளக்கமாக சொல்கிறோம். எப்படி விளக்கமா? அன்ன தாலிக்கல் அம்ர, அந்த விஷயம் இருக்கிறது எப்படி இருக்கு, அந்த தாபிர ஹாவுலாய், இப்போ அவங்களுடைய என்னது அந்த விஷயத்தை விளக்கமாக சொல்கிறது. மக்தூ முஸ்பிஹீன், அப்போ அந்த விளக்கத்தை என்ன சொல்கிறோம், அவங்க நிச்சயமானது இந்த அம்ருங்கிறத விளக்கமாக சொல்கிறது. சுருக்கத்துக்கு பிறகு விளக்கம் சொல்கிற காரணம் என்ன, அவனுடைய மனதில் அது பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி இங்கே அப்படிதான் சொல்லியிருக்கு. இஜ்மாலுக்கு பிறகு தஃப்சீல். இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு, இஜ்மாலா என்னது சுருக்கமாக சொன்னதுக்கு பிறகு அது தஃப்சீலாக விளக்குறோம். இங்கே ஏன்னு சொன்னால் அந்த முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்கள் பதிய வைக்கப்பட வேண்டும், மனசில் அது பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அடுத்த தக்ரார் அலி தாயின், தாயிக்காக வேண்டி தக்ரார். தாயினா என்னது, அழைக்கக்கூடியவருக்கு எனக்கு திரும்ப திரும்ப அது தக்ரார் பண்ணுறதுக்காக வேண்டி. ஏன்னு சொன்னால் அது நஃப்ஸிலேயும் அந்த விஷயம் பதியணும், நஃப்ஸில் அந்த விஷயம் பதியணும். அதே மாதிரி அதனுடைய தஹசுர்னா என்ன, அதனுடைய அந்த நஷ்ட விஷயங்கள், அதாவது உள்ளத்தில் அந்த கை சேதம் தெரியணும். அதே மாதிரி அந்த ஃபசுல் சொல்கிறது தூளுல் ஃபசல், அந்த பிரிவு இருக்குது, அந்த மத்தியில் உள்ள அந்த பிரிவு கொஞ்சம் நீளமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தக்ரார் பண்ணி திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி வகைகளில் சார்ந்ததாக இருக்குது. அப்போ இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, இத்னாபை இங்கே கொண்டு வருதுன்னா
இஜ்மாலா சொன்னதுக்கு பிறகு சுருக்கமாக சொல்லிட்டு அதை விளக்கமாக சொல்வது. என்ன சொன்னாங்க? உங்களுடைய இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா என்று சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கேட்கும்போது யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். இஸ்முன் கபீர் இருக்குது, வ மனாஃபிஉ லின்னாஸும் இருக்குது. மனாஃபிஉ லின்னாஸ். அப்போ அதுக்கு பிறகு இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமான்றத விளக்கமாக சொல்றதுக்குன்னா, அதாவது அவங்களுடைய மனசுல பதியணும், அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவங்களுடைய ஜஹன்ல அதை உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுது. சரி, அடுத்து கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத். இவ்வாறே அல்லாஹு தாலா ஆயத்துகளை விளக்குகிறான். கதாலிக்க இவ்வாறு யுபையினுல்லாஹு அல்லாஹ் விளக்குகிறான், லக்கும் உங்களுக்கு அல் ஆயாத் அத்தாட்சிகளை, ஆயத்துகளை அல்லாஹு தாலா விளக்குகிறான் என்று சொல். ஃபீஹி தஷ்பீஹுன் முர்சலுன் முஜ்மலுன். ஃபீஹி இதில் தஷ்பீஹ் இருக்கு. தஷ்பீஹ் என்றாலே நாம் ஏற்கனவே சொன்னோம், தஷ்பீஹ் என்பது அதுக்குரிய ருக்குன்கள். அதுக்கு 4 ருக்குன்கள் உண்டு. தஷ்பீஹுக்கு 4 ருக்குன்கள். ஒன்று என்ன? அதாவது முஷப்பஹ், முஷப்பஹ் பிஹி, வஜ்ஹு தஷ்பீஹி, வஜ்ஹு தஷ்பீஹ் அடுத்து அதாத்து தஷ்பீஹ். ஒன்றாவது என்ன? முஷப்பஹ். முஷப்பஹ் என்றால் ஒப்பீடு செய்யப்பட்டது. முஷப்பஹ் பிஹினா எதை கொண்டு ஒப்பிடப்பட்டதோ அது. வஜ்ஹு தஷ்பீனா எதில் ஒப்பிடப்படுகிறதோ அது. அதாத்து தஷ்பீஹினா அந்த தஷ்பீஹுடைய அந்த வார்த்தை. உதாரணமாக நம்ம சொல்ற மாதிரி, அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாத்தி. வீரத்திலே அசத், அந்த மனிதன் வீரத்திலே சிங்கத்தை போன்றவன். அந்த மனிதன் வீரத்திலே சிங்கத்தை போன்றவன். இப்போ இந்த இடத்துல அர் ரஜுலுங்கிறது தான் முஷப்பஹ், ஒப்பிடப்பட்டது. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு? முஷப்பஹ் பிஹி அல் அசதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு, சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. எந்த வார்த்தை கொண்டு? கல் கல் அசதிங்கிற வார்த்தை கொண்டு. கா. சரி, ஒப்பீடு எதில் ஏற்பட்டிருக்கிறது? வீரத்தில். தஷ்பீஹ் வந்து வீரத்தில் ஏற்பட்டிருக்கு. வீரத்தில் தான் தஷ்பீஹ் ஏற்படுது. சரி, அப்போ அந்த மாதிரி தான் இங்கே கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், அல்லாஹ் இவ்வாறே உங்களுக்கு அத்தாட்சிகளை விளக்குகிறான் என்பதாக சொல்கிறோம். இதில் தஷ்பீஹ் முர்சலுன் முஜ்மலுன். தஷ்பீஹுடைய வகைகள் நம்ம சொன்னோம். தஷ்பீஹுடைய வகைகள் வந்து முர்சல் என்ற ஒரு வகை இருக்குது, முஅக்கத் என்ற ஒரு வகை இருக்குது, முஜ்மல் என்ற ஒரு வகை இருக்குது, முஃபஸ்ஸல் என்ற ஒரு வகை இருக்குது, அல் பலீக் தஷ்பீஹுல் பலீக் என்ற ஒரு வகை இருக்குது. இப்போ இங்கே தஷ்பீஹ் முர்சல் முஜ்மல் என்பது சொல்லப்படுது. முர்சல்னா என்ன? அதில் அதாத் சொல்லப்பட்டிருக்கும், எதை கொண்டு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தை சொல்லப்படும். இங்கே கதாலிக்க இந்த ஒப்பீடுடைய இந்த கா வந்திருக்கிறதுனால இது தஷ்பீஹ் முர்சல். தஷ்பீஹ் முஅக்கத்னா என்ன? அதில் அதாத் போக்கப்பட்டிருக்கும், அது இங்கே உதாரணம் இல்லை. அடுத்து தஷ்பீஹ் முஜ்மல். இங்கே முஜ்மல்னா என்ன? அதில் வஜ்ஹு ஷுபஹ் போக்கப்பட்டிருக்கும். இப்போ எதை கொண்டு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கோ அது போக்கப்பட்டிருக்கும். அப்போ இங்கே 2 விஷயம் போக்கப்பட்டிருக்கிறது. தஷ்பீஹுடைய வார்த்தை வெளியே வந்திருக்கு, தெளிவாக இருக்குது, அதனால் இது தஷ்பீஹ் முர்சல் என்று சொல்லிட்டோம். தஷ்பீஹுடைய வார்த்தை தெளிவாக இருக்கலாம், தஷ்பீஹ் முர்சல். அதே நேரத்தில் தஷ்பீஹுடைய வார்த்தை இருக்கிறதால தஷ்பீஹ் முர்சல்னு சொல்லிட்டோம். ஆனால் வஜ்ஹு ஷுபஹ் எந்த விஷயத்தில்? இவ்வாறே யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், அல்லாஹ் ஆயத்துக்களை என்ன செய்கிறான்? உங்களுக்கு விளக்குகிறான்னு சொல்லி சொல்கிறோமே. இதில் வந்து தஷ்பீஹ் எதில், எந்த விஷயத்தை கொண்டு ஒப்புமை இருக்குது? ரெண்டுலேயும் எந்த விஷயத்தில் ஒப்புமை இருக்கிறது என்ற விஷயத்த இங்கே சொல்லப்படலை. அப்போ வஜ்ஹு ஷுபஹ் இங்கே வரல, ஒப்புமையினுடைய காரணி சொல்லப்படாதனால இது தஷ்பீஹ் முஜ்மல். அப்போ இங்கே முர்சலாகவும் இருக்குது, தஷ்பீஹ் முஜ்மலாகவும் இருக்குது. 2 விஷயம் சொல்லப்படுது, தஷ்பீஹுல் முர்சலும் இருக்குது, முஜ்மலும் இருக்குது. கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், அல்லாஹ் இவ்வாறே உங்களுக்கு அத்தாட்சிகளை விளக்குகிறான். அப்போ மற்ற வகைகள் பார்த்தோம். முஅக்கத், தஷ்பீஹ் முஅக்கத்னா என்னன்னா அதில் அதாத் போக்கப்பட்டிருக்கும். முஃபஸ்ஸல்னா வஜ்ஹு ஷுபஹ் அதில் சொல்லப்பட்டிருக்கும். எதற்காக வேண்டிய என்ன ஒப்புமை? உதாரணமாக ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி. ஷுஜாஅத்துங்கிற வார்த்தை அந்த ஒப்புமை எதை கொண்டு செய்யப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதனால் இது வஜ்ஹு ஷுபஹ் இருக்கிறதுனால
இதுக்கு தஃப்சீர் முஃபஸ்ஸல் என்பதாக சொல்லுவாங்க. தஷ்பீல் பலீக்னா அதில் அதாத்தும் போக்கப்பட்டிருக்கும், வஜ்ஹு ஷிபுஹும் போக்கப்பட்டிருக்கும். அதாத்துனா எந்த ஒப்புமை எந்த வார்த்தையை கொண்டுங்கிறதும், வஜ்ஹு ஷிபு எதில் ஒப்புமை செய்யப்பட்டிருக்குது, எதிலே ஒப்புமை செய்யப்பட்டிருக்கின்ற வார்த்தையும் எதை கொண்டு ஒப்பு செய்யப்பட்டிருக்கு, ஒப்புமை எதை கொண்டு செய்யப்பட்டிருக்குது, எதில் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ரெண்டு என்ன செய்யப்படும், போக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ முர்சல் தஷ்பீஹ் முர்சலுக்கும் முஜ்மலுக்கும் இங்கே உதாரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அனகல் மாயி இன் ரலீது சஃபாஅன். சரி, இங்கே உதாரணங்கள் கொடுக்குறேன். அனகல் மாயி, நான் தண்ணீரை போன்று, இன் ரலீது சஃபான், நான் திருப்தியாக இருந்தால் தூய்மையாக இருப்பேன். வைதாமா சஹித்து குன்து லஹீபா, நான் கோவப்பட்டு விட்டால் நெருப்பாக மாறிவிடுவேன். அப்போ இந்த இடத்துல தஷ்பீ முர்சல் சொல்றது காரணம் என்ன, கல் மாயிங்கிற காவுடைய அந்த வார்த்தை கொண்டு வந்திருப்பதுனால கல் மாயின்னு வந்ததுனா அங்கே இது போன்றுங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால. சரி, அதே மாதிரி முஜ்மலுங்கிறது என்ன, வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டதுனால, வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டதுனால முஜ்மல், அதாத்துடைய அந்த வார்த்தை கா வந்ததுனால இது முர்சல். சரி, அடுத்த அல் முஃப்சித மினல் முஸ்லிஹி, அல் முஃப்சித மினல் முஸ்லிஹி, சீர்திருத்தவாதியிலிருந்து யார் குழப்பவாதி என்பதை அல்லாஹு தஆலா தெரிந்திருக்கிறான். வயஅலமுல் வல்லாஹு யஅலமுல் முஃப்சித மினல் முஸ்லிஹி என்பதாக வருது. அப்போ ஃபில் ஆயத்தி, இந்த ஆயத்தில் திபாக்குன், திபாக்குடைய சட்டம் வந்திருக்கு. பைன கலிமத்தில் முஃப்சிதி, முஃப்சித் என்ற வார்த்தைக்கும் வல் முஸ்லிஹி, முஸ்லிஹ் என்ற வார்த்தைக்கும் மத்தியில் ஒரு திபாக், ஒரு ஒப்புமை வந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். வஹுவ மினல் முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா, அது முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. திபாக் என்பதும் ஒரு வகை. எப்படி, அது முஹ்ஸனாத்தில் பதீஇய்யால பல வகைகள் இருக்கிறது, அதில் ஒரு வகை திபாக். அதில் வந்து தௌரியான்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி ஒன்று நாடுறது, கரீபான, அதாவது அது வந்து நெருக்கமான ரொம்ப சமீபமான மானாவை நாடாமல் தூரமான மறைவான ஒரு மானாவை நாடுறது, கருத்து நாடுறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, தௌரியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திபாக் என்ற ஒரு வகை இருக்குது. அடுத்ததாக முகாபிலாங்கிற வகை இருக்குது. ஹஸ்னு தஅலீலுங்கிற வகை, தாக்கீதுல் மதஹி, அடுத்ததாக உஸ்லூபுல் ஹக்கீம். அப்படி திபாக்குங்கிற வகையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திபாக்குங்கிற வகையை பார்க்கும்போது திபாக்குனா என்ன அப்படின்னு சொன்னால், திபாக்குடைய விஷயத்தை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரெண்டு எப்படி இருக்கும், திபாக் ரெண்டு வகை இருக்குது. திபாக்கே ஈஜாபி, திபாக்கே சலபின்னு சொல்லுவாங்க. திபாக்கே ஈஜாபி, அத்திபாக்கே சலபி. ஈஜாபினா என்ன, சலபினா என்ன என்பதை தான் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக திபாக்குனாலே ரெண்டும் எதிரும் புதிரான வார்த்தைகளாக இருக்கும், ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிரான வார்த்தைகளாக இருக்கும். தூங்குதல் விழித்திருத்தல், தூங்குதல் விழித்திருத்தல், முழிக்கக்கூடிய கண், விழித்திருக்கும் கண், தூங்கும் கண், மக்களிடமிருந்து மறைகிறார்கள், மறையவில்லை, இப்படி வரக்கூடிய ரெண்டும் எதிரும் எங்கே வருது இல்லை, முஃப்சித் சீர்திருத்தவாதி, அதே மாதிரி குழப்பவாதி சீர்திருத்தவாதி, குழப்பவாதி சீர்திருத்தவாதி, இவ்வாறு ரெண்டும் ரெண்டா இருக்குது. ஒன்றும் எதிரும் புதிருமா இருக்கும். எதிரும் புதிருமா இருக்கிறதுல ரெண்டும் ரெண்டு வார்த்தை இன்னும் எதிர வித்தான், அதாவது ரெண்டும் எதிரும் புதிருமான வார்த்தையாக தான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் ரெண்டு எதிரும் புதிருமா இருக்கிறத ஒரே மானாவை கொடுத்துச்சுன்னா, ரெண்டும் ஒரே மானா, இஃப்திலாஃப் இல்லாத மானாவை கொடுத்துச்சுன்னு சொன்னா, அப்போ அந்த இடத்துல ஈஜாபின்னு சொல்லுவாங்க, ஈஜாபின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மானாலே எதிரும் புதிருமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு திபாக்கி சலபி என்பதாக சொல்லுவாங்க. உதாரணங்கள் கொடுக்கிறோம். தஹ்சபுஹும் தஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருக்கூத், தஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருக்கூதுன்னு சொல்கிறோம். அப்போ ஐகாதன் வஹும் ருக்கூத், அப்போ ஐகாதன்னா விழித்திருக்கிறது, ருக்கூதுனா தூங்குறது. அப்போ விழித்தல் தூங்குதல் ரெண்டும் வேற எதிரெதிர் மானா. சரி, ஆனால் இந்த ரெண்டும் எதிரெதிர் மானாவாக இருந்தால் தான் அதுக்கு பேர் திபாக். அந்த திபாக்கில் ஈஜாபி என்றால் ரெண்டும் ஒரே மானாவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, நீங்கள் அவர்களை விழித்திருக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் அவர்களுமோ தூங்குகிறார்கள். அப்போ இங்கே ரெண்டுமே அசல்ல தூக்கங்கிறது தான் வருது. அப்போ அங்கே இஃப்திலாஃப் ஏற்படலை. அது மாதிரி கைருல் மாலி, பொருளில் சிறந்தது
இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே எதிரும் புதிருமா வரல. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை ஒரே பொருளை கொடுப்பதனால ரெண்டும் என்னது வார்த்தையில் எதிரும் புதிரும் இருந்தாலும் கருத்து ஒரே கருத்தாக இருப்பதனால் ஒத்த கருத்தாக வருவதால் இது திபாக்கே ஈஜாப் என்று சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் திபாக்கே சலபினா என்ன? ரெண்டும் எதிரும் புதிருமா வரும், கருத்தும் எதிரும் புதிருமா இருக்கும். உதாரணமா எஸ்தக்ஃபூன மினன்னாஸ், மக்களிடம் இருந்து பயப்படுகிறார்களா? எஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அல்லாஹ்விடம் பயப்படுவதில்லை. அசல்ல எஸ்தக்ஃபூன் லா எஸ்தக்ஃபூன் அப்படிங்கிற வார்த்தை. ரெண்டும் என்னது வார்த்தையில ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கு. கருத்துல பார்த்தாலும் இங்க பயப்படுறாங்க, இங்க பயப்படவில்லை என்று ரெண்டும் எதிரும் புதிருமாக வருவதை பார்க்கிறோம். ரெண்டும் எதிரும் புதிருமாக வார்த்தையில் வருவதை நாம் காண்கிறோம். அதனால இதுக்கு பேர் திபாக்கே சலபி என்பதாக சொல்லுவாங்க. அதே நிலையில் தான் இங்கேயும் பாருங்க, வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹி, அல்லாஹு தாலா முஃப்ஸிதை அறிகிறான் மினல் முஸ்லிஹி, சீர்திருத்தவாதிகளிலிருந்து குழப்பவாதி யார் என்பதை அல்லாஹு தாலா அறிந்திருக்கிறான். அபிஃபில் ஆயத், இந்த ஆயத்தில் திபாக்குன், திபாக் இருக்கிறது, ஒப்புமை பைன கலிமத்தில் முஃப்ஸிதி, முஃப்ஸித் என்ற கலிமாவிற்கும் ஒல் முஸ்லிஹ், முஸ்லிம் என்ற கலிமாவிற்கும், அதாவது குழப்பவாதி என்பதற்கும் சீர்திருத்தவாதி என்பதற்கும் மத்தியில் ஒரு திபாக், ஒரு ஒப்புமை இருக்கு. ரெண்டுக்கு மத்தியில் எதிரான, ரெண்டு எதிரெதிரான இதான மானா, இதுவும் அதுவும் எதிரெதிரான மானா. அப்போ இதுக்கு பேர் ஒஹுவ மினல் முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா, இது முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா என்ற வகையை சார்ந்ததாக இருக்கிறது. சரி, ரெண்டும் எதிரெதிரான மானாவாக இருக்க இது சலபியா ஈஜாபியா என்று பார்த்தா, நம்ம குழப்பவாதிகளிலிருந்து சீர்திருத்தவாதிகளிலிருந்து குழப்பவாதி அல்லாஹ் அறிந்து கொள்கிறான்னு சொல்லி ரெண்டும் கருத்தும் எதிராக இருக்குது, மானாவும் எதிராக இருக்கிறதுனால, வார்த்தையும் எதிராக இருக்குது, மானாவும் எதிராக இருப்பதனால் இது திபாக்கே சலபியாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல திபாக்கே சலபியுடைய விஷயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், பயன்படுத்தியிருக்கான். அப்போ முதலாவது ஈஜாஸுடைய விஷயத்தை பற்றி வந்தது. அடுத்து இஜ்மாலுக்கு பிறகு தஃப்சீல், சுருக்கமாக சொன்னதுக்கு பிறகு விளக்கமாக சொல்லுதல் சம்பந்தமாக பேசப்பட்டது. அடுத்ததாக தஷ்பீஹ் முர்சல் முஜ்மல், முர்சலும் முஜ்மலும் ஒரே வார்த்தையில் ஒரே சென்டென்ஸில் எல்லாம் அடக்கி வச்சிருக்கலாம். அடுத்ததாக முஃப்ஸித் மினல் முஸ்லிஹ், முஸ்லிஹிலிருந்து சீர்திருத்தவாதிகளிலிருந்து குழப்பவாதியை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பிரித்தறிகிறான், அறிகிறான் என்ற விஷயத்தை சொல்லும் போதில் திபாக். அப்போ இங்கே ஈஜாஸும் பில் ஹதுஃப் வந்திருக்குது, அது மாதிரி பாபு தஃப்சீல் என்பது வருது. அதேபோல் தஷ்பீஹில் முர்சல், அதே மாதிரி முஜ்மல் என்ற வார்த்தை வருகிறது. அடுத்ததாக திபாக், திபாக்ல சலபி ஈசா ஈஜாபி, இங்கு தலபி வந்து இந்த தலபி திபாக்கை சலபியை பற்றி இங்கு பேசப்படுகிறது. எனவே இந்த 4 வகையான இலக்கண நயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இங்கு பேசினோம். இந்த 4ஐயும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் இலக்கியங்களின் மூலமாக நம்முடைய ஆயத்துகளுடைய அழுத்தங்கள், வார்த்தைகள் மிக தெல்ல தெளிவாக விளங்குவது லேசாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இங்கும் இந்த 4 இலக்கண நயங்கள் கொண்டு வரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து இன்னும் இலக்கணங்கள் அதிகமாக பின்னால் சொல்லப்பட இருக்கிறது. திபாக்குடைய விஷயங்கள், அதே போன்று மற்ற இலக்கணத்துடைய வர்ணனைகள், விளக்கு விஷயங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம் இதுவரை படித்ததை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. நம்முடைய குர்ஆனுடைய ஹிக்மத்துகளை நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.